தண்ணி பாருங்கள் எப்படி வருது. மழை நிற்கவே இல்லைங்க, ரொம்ப அதிகம் தான் ஆயிடுச்சு. சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரிப்பு. 9 கிலோமீட்டர் போகணுங்க இந்த காட்டில். இந்த வழியாக தாங்க நம்ம வருவோம். ஸ்டே பண்ணுற இடம் ட்ரெஞ்ச் க்ரியேட் பண்ணி ஸ்டேங்க. பேண்ட்டில் எப்படி எது சரிங்க. வேறு எந்த சவுண்டுமே கிடையாது. தவளை சவுண்டு, பூச்சி சவுண்டு, டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மிஸ்டி வியூங்க, ஹில்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து வால்பாறை போகிற ரூட்டில் இருக்கேங்க. ஆலியார் டேம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஆலியார் டேமுக்கு. லைட்டாக மழை பெஞ்சது, வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம ஏன் வால்பாறை போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இன்றைக்கி டீப் ஃபாரஸ்ட்குள்ளார போய் நம்ம தங்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக போகிறோம் வால்பாறையில். என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். லைட்டாக மழை பெய்யுதுங்க. ஆலியார் அணை மேலே அந்த டேமில் சட்டம் அங்கே இருக்க மாட்டேருக்குங்க. டேமில் இங்கெல்லாம் நடப்பாங்க. ஃபால்ஸ் மாதிரி விழுகுது இந்த இடத்துல. லேக் மாதிரி இருக்குங்க, மினி லேக்கு. ஆனால் இங்கேருந்து அந்த பக்கம் ரிவர் மாதிரி போகுதுங்க தண்ணி. அங்கெல்லாம் குளிக்கிறாங்க. ஹில்ஸ் வியூ. நம்ம மத்தியானம் டைமு வெயிலாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் வேறு லெவல் கிளைமேட்டுங்க. இங்கே கௌரி கிருஷ்ணனில் சாப்பிட்லான்ட்டுங்க. வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஆலியார் டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஃபாரஸ்ட் நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க வியூ. செமையாக இருக்குங்க. இன்றைக்கி சாட்டர்டே, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குங்க. இங்கெல்லாம் மழையாட்டிருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. இது வந்து கவி அருவிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. உள்ளே கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சதுக்கு இந்த பாறையெல்லாம் எப்படி ஈரப்பதமாக இருக்குது பாருங்க. ஃபால்ஸ் ரோட்லேயே எப்படி விழுகுது பாருங்க. சல்லுன்னு வராங்க காக்கார். பாறைங்க, பால் பாறை. அதனால தான் பால் பாறைன்னு பேர் வச்சுருப்பாங்க போல. பாருங்க, அந்த பாறையில் செடிகள் அங்கங்கே முளைச்சி பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க மிஸ்ட்டு. மங்கீஸ் ரோட்டில் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. ஃபாரஸ்ட் ரோட்டில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மங்கீஸ் நிறைய பார்க்க முடியும். ஃபுல்லாக அந்த சுற்றி ஏறும்போது அந்த ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்த்தா ஆலியார் டேம் சூப்பராக கவர் ஆகுதுங்க. பாருங்க ரோடு, அந்த டேம் வியூவு செமையாக இருக்குங்க. இந்த இடத்துல 2 பக்கம் மரம் மூடி வெளிச்சமே உள்ளே வராத அளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபால்ஸுங்க. ஃபால்ஸ் பாருங்க, அங்கேருந்து விழுகுது கீழே. வழக்கமாக வர இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மழை அதிகமாக பெய்யும் போது வேறு இடத்துல நம்மளால் ஃபால்ஸ் பார்க்க முடியுங்க. அதுவே ஒரு பாதையை போட்டு தண்ணி வந்துடுங்க. இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது பெட்ரோல்லாம் வேணுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கணுங்க. வந்துட்டு பெட்ரோல்லாம் இல்லைன்னா சிரமம். 2 வீலர்னால் கூட எப்படி இறங்கிடலாம், காரெல்லாம் சிரமம். ஃபுல் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில வியூ பாயிண்டில். வியூ இன்னுமே தெரிலைங்க. இதுதாங்க வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் செட்டு ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற இடங்க. பாருங்க ஃபால்ஸு அப்படியே ஓட மாதிரி ஓடுதுங்க. ஃபுல்லாக டீ பிளான்ஸில் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டீ எஸ்டேட்டில் ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க லைட்டாக. பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி வால்பாறை ட்ரிப்பு.
எதிர்பார்க்கவே இல்லை, மழையெல்லாம் இருக்காதுன்னு நினச்சோம். பட் நம்மளோட நல்ல நேரம் லைட்டாக தாங்க மழை பெய்யுது. சாதாரணமாக சின்ன மழைக்கே இந்த மாதிரினா ஹெவியெல்லாம் பெஞ்சதுன்னா வால்பாறை வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிறுத்தி ஃபோட்டோ இதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாங்க, நமக்கு லேட் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் ஃபால்ஸுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியலங்க, எல்லா இடத்துலையுமே கன்னியூஸாக வருது. பாருங்க தண்ணி எப்படி வரும், தண்ணி பாருங்க எப்படி வருது. பாருங்க ஃபால்ஸு தரமாக இருக்குது. மான்சூனில் ஃபால்ஸு, கிளைமேட்டு, மழை, வேறு லெவல் சீனரிஸு, ஆலியா டேம் வியூவு, ரோடு வியூவு. இந்த இடமெல்லாம் வெளிச்சமே இல்லை. மத்தியானம் 2 மணி. நிறைய வீடுக்கு மாதிரி இருக்குங்க ஹில்ஸில். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரிப்பு. 31வது பெண்டு. நீ அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கும்னு நினைக்கிறேங்க. இதாங்க ஹைட்டு, நீ ஃபுல்லாக கீழே இறங்கும். 31வது பெண்டு தான் ஹைட்டு. நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட 40வது பெண்ட் பக்கம் வந்துட்டோம். மழை நிற்கவே இல்லைங்க, ரொம்ப அதிகம்தான் ஆயிடுச்சு. பாருங்க முன்னால் வியூவெல்லாம் எப்படி இருக்குங்க. மழை தண்ணி தான் இங்கே ஃபால்ஸ் மாதிரி வருது. சாலக்குடி போகிற ரூட்டுங்க இது, அதிரப்பள்ளி போகிற வழிங்க இது. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் காஞ்சி கிடந்ததுங்க, இந்த இடமெல்லாம் வரப்புலாம் கிடந்தது. நம்ம சோலையா டேம் வந்தப்போ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அந்த செக் போஸ்ட் தான் நினைக்கிறேன் உருளிக்கல். மழை பாருங்க பிரித்து மேயுதுங்க. அந்த இடம் மட்டும் அப்படி பெஞ்சது பயங்கரமா, என்ன ஒரு அதிசயம். நம்ம உருளிக்கல் செக் போஸ்ட்டை வந்து என்ட்ரி போட்டு நம்ம உள்ளே போகிறோங்க. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. அனிமல்ஸ் பார்க்குறது நம்மளோட லக்கு தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. 9 கிலோமீட்டர் போகணுங்க இந்த காட்டில். மழை பெய்யறதுனால அனிமல்ஸு பார்க்குறதுக்கு சான்ஸ் கம்மி தாங்க. செம்மையாக இருக்குங்க பிளேஸு. ஹில்ஸ்லேருந்து இறங்குறது பாருங்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. மலை, காடு, ஆஃப் ரோடு, திக் ஃபாரஸ்ட், அதுவும் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற காடுங்க. ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, வீடு இருக்குது. அனிமல்ஸ்லாம் இங்கே வரும் போலங்க. சவுண்டு பாருங்கள், பேர்ட் சவுண்ட், பூச்சிக்கு சவுண்ட். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடம் ஃபுல்லாக லைட்டாக மழை பெய்யுது, ஃபுல்லாக மிஸ்ட்டுது. ரோடு இருக்குது பட் டேமேஜ் ஆகிருக்குங்க. ஆஃப் ரோடு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்குது. திரும்பி ரிட்டன் போகும்போது ஹில்ஸ் மாதிரி ஏறுவோன்னு நினைக்கிறேன். ரோட்டுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்க. லங்கூர் இருக்க மாட்டேருக்குங்க, இலைய பிச்சு போடுவது மேலே இருந்து. பாருங்க தண்ணி எப்படி நிற்குது. போகலாமா? நேர் ரோடுங்க. நம்ம ஸ்டே இருக்கிற பக்கத்தில் வந்துட்டோம். ரிவர் தாண்டியும் ஒரு 100 மீட்டரில் ஸ்டே வருங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கட்டு தாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நேராக போனால் அது டெட் எண்ட் மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் முன்னால் இந்த ரவுண்டான மாதிரி இதில் லெஃப்ட்டுங்க வந்துட்டேங்க. ஃபாரஸ்டே
போகலாம் இல்லைங்க. இந்த வழியாக தாங்க நம்ம வருவோம். ஸ்டே பண்ணுற இடம் பெரிய பெரிய மரங்க, டீப் ஃபாரஸ்ட்லாம் இருக்குங்க இந்த ஸ்டே. ஃபுல்லாக ட்ரென்ச் போட்டிருக்காங்க. பாருங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இதெல்லாம் முதல்ல இருக்குங்களாம்மா? பின்ன நீங்கள் மட்டும் இறங்கிறாரு. இந்த ரிவரில் முதல்ல எல்லாம் இருக்குங்க. தண்ணி நல்லா போகுது பாருங்க எப்படி. பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு. குழந்தைய எடுத்துகிட்டு எப்படி போகுதுன்னு. குழந்தை இருக்கிறதுனால பயப்படுதுங்க. இவரெல்லாம் அசர மாட்டா. அப்படி போனால் நமக்கு தான் ரிஸ்க். ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. இல்லை வந்ததையும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார மாதிரி சேர் போட்டிருக்காங்க, ஃபேன்லாம் இருக்குது. இங்கே வந்து டைனிங் ஹால், நார்மல் ஹால் எல்லாமே சொல்லாங்க. இங்கே சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் டேபிள் இருக்குது. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணுற ரூமு. என்ன 4 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, விண்டோ கொடுத்துருக்காங்க 2. நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே லைட் இல்லைங்க. இது ட்ரெஸ் மாத்திர ஏரியா மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே, வாஷ் பேஷன். இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்பு. ஹீட்ரு, பக்கெட்டு, ஷவர் எல்லாமே இருக்குங்க. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டேக்ஸ் அது இதுன்னு போட்டு 5700 வந்துச்சுங்க. நம்ம எப்படி புக் பண்ணோம்னா ஆனமலை டைகர்ஸ் வெப்சைட்டில் எட்டிஆர் பொள்ளாச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானாம்பள்ளின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. அதில் ஏபி 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம புக் பண்ணது ஏங்க. நல்லா கூலிங்க, மழை பெஞ்சிட்டே இருக்க வந்ததுங்க. தலைவர் அப்போ வந்து எப்படி பார்க்குறாருங்க. நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா இங்கே அனிமல்ஸுங்க? சரிங்க. இங்கே வந்திருக்குங்கண்ணா முன்னாடிங்க. அங்கே ஓகே. அங்கே தான் வருங்க, இங்கெல்லாம் வராதுங்க. ரிவர் பக்கம் சரிங்க. சரி சரிங்க. சரி, வெயில் காலத்தில் தான் வருங்க. முதல்ல இருக்குங்களா, பார்த்துருக்கீங்களா? எங்கேங்க? இந்த ஓகே எப்பவுமே நைட் டைம்ல தான் வரும். ஓகேங்க. கண்டிப்பாக சவுண்டு கேட்கும் சார் உங்களுக்கு. அந்த அதோட அனிமல்ஸ் வந்தாலே சவுண்டு கேட்கும். அது உள்ளே வராது இல்லைங்க, ட்ரென்ச் போட்டிருக்காங்க. எப்படின்னு ட்ரென்ச் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாங்க. அதாவது இதில் ஏன்னா இந்த தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது மூவ் ஆகி வந்துடுவாங்க. அதனால தான் இந்த பள்ளம் எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் போய் பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் ட்ரென்ச் க்ரியேட் பண்ணி ஸ்டேங்க. பெரிய மரம். ஸ்டேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது. இப்படி வந்தோம்னா ட்ரென்ச் தாண்டி பாருங்க ரிவர் வியூ. தண்ணி நிறையா போகுதுங்க, ஃப்ளட்டு.
நல்லா செம்மண் கலரில் போகுது தண்ணி. சம்டைம்ஸ் சம்மரில் தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி எலிஃபெண்ட்லாம் இறங்குங்களாமா. இன்றைக்கி வந்து மான்சூன் டைமு, கிளைமேட்டும் சாதகமாக இல்லை. ஸோ அனிமல் சைட்டிங்ஸ் வந்து சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஃப்ரண்ட் சைடில் வந்து கரடி, யானை, சாம்பார் இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே வந்திருக்கும் போலைங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. பட் நம்ம 1 டே ஸ்டே பண்ணுறோம். அந்த அன்னைக்கு வந்து அனிமல் சைட்டிங்கிறது வந்து நம்மளோட லக்கு தாங்க. பச்சை பச்சைன்னு ஏதாவது பூச்சி இருந்தால் தெரியாதுங்க, வழுக்குது பார்த்து பாருங்க. பேண்டில் எப்படி ஏது மழை பெய்யறதுக்குங்க. ஜஸ்ட்டு அது வரைக்கும் போயிட்டு இந்த செடி வழியாக இப்படி வந்தாங்க. இந்த செடியிலலாம் மழை பெய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா லீச் நிறையா இருக்கும். பேண்ட்டில் 2-3 ஒட்டிடுச்சுங்க. நல்ல வேலை வந்ததையும் பார்த்தோம். லைட்டாக கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்ததுனாவே லீச்சுன்னு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஸோ லீச் கடிச்சதுன்னா கடிக்க அப்படியே பிடிங்கி வீசிட்டோம்னா அந்த புண்ணு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொப்பளமாட்டம் வரும். சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகாது. சும்மா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். அது கடிக்கும்போது பார்த்திங்கன்னா சால்ட்டு இல்லைன்னா நம்ம சானிடைசர் ஸ்ப்ரே இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடித்தோம்னா அது விழுந்துருங்க. நல்ல மழையில் வந்து மாட்டிட்டோம். வேறு லெவல் கிளைமேட்டு. மழை தூரிகிட்டே இருக்குங்க. சரசரன்னு வருது, அப்படியே கம்மியாகுது. பட் நல்ல வியூ, நல்ல நேச்சர், பயங்கரமான திக் ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து டோரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வரணும். அப்படி வந்துட்டோம்னா மங்கி உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ டோரை வந்து எப்பவுமே லாக் பண்ணி வச்சுக்கணும். மங்கியை வந்து இங்கே தான் அவங்களோட வந்து ஸ்டே, அவங்களோட பர்மனெண்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அந்த பாறை ஒன்று எடுக்குதுங்க. அதில் வந்து முதலையெல்லாம் சம்டைம்ஸ் படுத்துருக்குங்களாமா. அந்த பாறை தெரிகிற ஹைட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 5 ஃபீட்டுக்கு தண்ணி போகுங்கிற மாதிரி சொன்னாங்க. தண்ணி கொஞ்சம் நிறையா தான் போகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. வேறு லெவல் கிளைமேட்டு. எல்லாம் மலையில் மாட்டிட்டாங்க. அனிமல் சைட்டிங் வந்து மலையில் வந்து எப்பவும் பூரா தான் இருக்கும். சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 6 மணி ஆக போகுதுங்க. மணிக்கு நார்மலாக தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க இந்த இடத்துல. மழை பெஞ்சிருக்கிறதுனால வெள்ளத்தினால இந்த மாதிரி ஆயிருக்குங்க. 6:20 ஆக போகுதுங்க. எல்லாம் அவங்கவுங்க மரத்தில் ஏறி அவங்க பிளேஸ் போகிறாங்க போல். இந்த மாதிரி பெரிய பெரிய மரத்தில் போய் ஸ்டே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. புலி சிறுத்தையெல்லாம் கூண்டு வச்சு பிடிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காட்டில். இந்த மானமுள்ளி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் சொன்னோம்னா இந்த கூண்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50ங்க. நம்ம வெளிச்சிருக்கோங்க. தவளை சவுண்ட்லாம் கேட்குதுங்க. நைட்டில் மானமுள்ளி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ். நைட்டில் இந்த மாதிரி ரிவர் சைடில் ஸ்டே பண்ணணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ரிவர் ப்ளஸ் வைல்ட் அனிமல்ஸுமே இந்த ஏரியாவில் பார்க்க முடியும். நமக்கு லக்கு இருந்தால். பயங்கரமாக இருக்குங்க நைட்டில் ரிவர் சவுண்டு. வேறு எந்த சவுண்டுமே கிடையாது. தவளை சவுண்டு, பூச்சி சவுண்டு, டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் கேட்குதுங்க. அப்புறம் அனிமல்ஸ் இருந்ததுன்னா நமக்கு அதோட கண்ணு காமிச்சு கொடுக்கும். அனிமல்ஸ் எதுவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிலங்க. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல 4ல் 3 பங்கு பார்த்திங்கன்னா ரிவர் ஃப்ளோங்க. அப்படி வந்து இப்படி ரவுண்டு மாதிரி அடித்து அப்படியே இப்படி போகுதுங்க ரிவரு. இந்த ரிவரில் வந்து குரோக்கடைல் எல்லாமே இருக்குங்களாமா. சம்டைம்ஸ் பாறையில் எல்லாமே படுத்திருக்கும். இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துருக்காங்க. பட் இன்றைக்கி நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. இந்த ரிவரில் மீனுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து ரிவர் பார்க்கலான்ட்டு இந்த வழியாக போனோம். பட் அங்கே நல்ல க்ரீனிஷாக செடிக்கு அங்கங்கே இருக்கிறதுனால லீச் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில. வந்ததையும் நம்ம மேலே லீச் ஏறிடுச்சு. ஸோ லீச் கடி
இங்கே வந்தால் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. வரும்போது லீச்சுக்கு தேவையான மாதிரி கல்லுப்பு, சானிடைசர், ஸ்ப்ரே இந்த மாதிரி கொண்டு வந்துக்குங்க. நம்ம எதுவுமே கொண்டு வரல, நம்ம அதுக்கான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம். லீச் வந்து ரொம்பவுமே ப்ராப்ளங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா இங்கே ஓப்பன் ஏரியாலெலாம் விளையாட விட்டிங்கன்னா இங்கே எல்லாமே லீச் அப்பப்போ இருக்குதுங்க. இந்த மாதிரி மான்சூன் டைமில் வரும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆறு போகுது இல்லைங்க, ஸோ குளிர் பயங்கரமாக தாங்க இருக்கும். சில்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி பெஞ்சு செட்டப்புங்க. நைட்டில் நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ரிவர்ஸ் சவுண்டில் வேறு லெவலில் இருக்கும். பட்டு இப்போ பனியில் நம்ம உறைஞ்சிருவோம், அந்தளவுக்கு குளிர். முன்னால் ஏதாவது அனிமல்ஸ்க்கு இது இருக்குதான்னு பார்க்கலாங்க. ஏன்னா பேக் சைடு ஃபுல்லாக ரிவர் தான். ட்ரென்ச்சு வரக்கு இந்த மாதிரி இரும்பில் போட்டிருக்காங்க பைப் செட்டப்பில். கொசு இருக்குங்க, கொசு கடிக்குது. இது பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை எல்லாம் பிடிக்கிற கூண்டுங்க. அப்புறம் இங்கே 2 ரூம் இருக்குது ஸ்டே பண்ணுறக்கு. அது இது பின்னு நினைக்கிறேங்க. ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே சமைச்சு கொடுக்குறக்கு ஆள் இருக்கிறாங்க. பட் நம்ம திங்ஸ் எல்லாம் வெளியே இருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். வரும்போதே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்துக்கணும். நைட்டுக்கு தேவையான சாப்பாடு மத்தியானமே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து பார்சல் தான் வாங்கிட்டு வந்தோம், நம்ம திங்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல. வரும்போது பயங்கர மழை, ஸோ கடைக்கு அங்கேயும் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம வந்து லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு ஆலியா டேம் பக்கத்தில் கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோம். நல்லாவே இருந்ததுங்க, கெட்டு போகல. சட்னி மட்டும் கெட்டு போயிடுச்சு. இதோடைக்கு சாப்பாடு நல்லாவே இருந்தது, சாப்பிட்டாச்சு. இங்கே குக் இருக்காங்க. நான்வெஜ்ஜுக்கு இது வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் வந்துட்டோம்னா இங்கே அப்புறம் ஃபுட்டு கிடைக்காது. நைட்டில் பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு. 12:30 மணிங்க. தண்ணி சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு. மிட் நைட். ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க பயங்கரமாக. இப்போ நைட் டைமில் ஏதாவது பார்க்க முடியுமான்னு நம்ம கொஞ்சம் நேரம் முழிச்சு பார்த்தோம். 2:30 வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணோம். இங்கே அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலங்க. ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, உள்ளே ஏதாவது இருந்தாலும் தெரியாது. லீச்சும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே எங்கேயும் பக்கத்தில் பார்க்க முடியாதுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால செடி பக்கத்துலலாம் போனோம்னாவே லீச் வருது பயங்கரமாக. ஸோ இன்றைக்கி இவ்வளோதாங்க. நாளைக்கு காலையில் இங்கேருந்து அதிரப்பள்ளி ரூட்டில் நம்ம போகலான்னு பிளானு. பார்க்கலாங்க, இந்த ரூட்டில் நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியும் நமக்கு லக் இருந்ததுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.